டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் முதல் நாளிலேயே முடங்கியது. பஹல்காம், பீகார் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் லேசான உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. 2 நாட்கள் ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மருத்துவமனைக்கு சென்று பார்த்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதல்வர் நலமுடன் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பம் நீடிப்பு. EPS-ஐ பார்ப்பதை தவிர்த்த நயினார் நாகேந்திரன். தனுஷின் 56வது படத்தை இயக்குகிறார் மாரி செல்வராஜ். எளிமையான கதையை பிரம்மாண்டமாக எடுக்க விரும்புவதாக மாரி செல்வராஜ் தகவல். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் லேசான உடல்நலக்குறைவால் சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலையில் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொண்ட போது லேசான தலைச்சுற்றல் இருந்ததால் மருத்துவ பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு 2 நாள் ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து மருத்துவ சோதனையும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்று பார்த்தார். மேலும் சிகிச்சை குறித்து அவர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே முதலமைச்சரை மருத்துவமனையில் சென்று பார்த்த அமைச்சர் துரைமுருகன் அவர் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். நலமாக இருக்கிறார், வீடு திரும்புகிறார். எப்போ சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்டில் ஈவினிங் கூட போகலாம். ஓகே சார், தேங்க்யூ. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேசவிடாமல் தடுப்பதுதான் ஜனநாயகமா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் பிரச்சினைகள், நாட்டின் வளர்ச்சி குறித்து ஆரோக்கியமான விவாதம் நடத்த தற்பொழுது மத்திய அரசு தயாராக இல்லை என்று சாடிய அவர் ஆளும் கட்சியினர் மட்டுமே பேச அனுமதிக்கப்படுவதாக கூறினார். மேலும் பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச மறுப்பது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அழிந்துவிடும் என்று அன்வர் ராஜா சொல்லியிருப்பதை பாஜக நிர்வாகி கரு நாகராஜன் மறுத்துள்ளார். அதிமுகவில் இருந்து ஏற்கனவே எவ்வளவோ மூத்த உறுப்பினர்கள் திமுகவிற்கு சென்றுள்ளதாகவும் அதேபோல அன்வர் ராஜாவும் அதிமுகவுக்கு சென்றுள்ளதாகவும் கரு நாகராஜன் கூறினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுக அழிந்துவிட்டதா என்று கேட்டுள்ள கரு நாகராஜன் தற்பொழுது ஆளும் கட்சியாகவே உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். டாக்காவில் பயிற்சி விமானம் ஒன்று கல்லூரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கிய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. F-7B-G1 என்ற வங்கதேச போர் விமானம் பயிற்சியின் போது விழுந்து நொறுங்கியதாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்புகள் குறித்து தகவல் எதுவும் இல்லை. கடந்த மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் கல்லூரி விடுதியின் மேல் ஏர் இந்தியா மோதியதில் 260 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து சிறு சிறு விமான கோளாறுகள் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கேட்டு வருவதால் கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது. இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டியில் திருவாரூர் பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் EPS இருந்தபோது அவரை சந்திப்பதை நயினார் நாகேந்திரன் தவிர்த்துள்ளார். அந்த வழியாக நயினார் நாகேந்திரன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது EPS-ஐ சந்திக்க வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் நயினார் நாகேந்திரன் நாகை சென்றுவிட்டார். திரும்பி வரும்போது EPS-ஐ சந்திக்க வருவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அதை தவிர்த்து மதுரைக்கு சென்றுவிட்டார். தனுஷின் 50வது படத்தை மாரி செல்வராஜ் இயக்க உள்ளது உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மாரி செல்வராஜ் கர்ணன் படத்திற்கு பிறகு இப்படத்தை எடுத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சில காரணங்களுக்காக இப்படம் தள்ளி போனாலும் மிக எளிமையான கதையை பிரம்மாண்டமாக உருவாக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த படத்தை தனது சினிமா கெரியரில் முக்கியமான படமாக அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.